Hello everyone, welcome to Madras Tube. இந்த வீடியோவில் தக்காளி கடசல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து அதில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சிங்கன்னா மேலே வந்து தோலெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த தோலை நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த தோலை உரிச்சிடணும். தோலை உரிச்சிட்டு அந்த தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மிக்சட் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் அதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிடணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த தக்காளி, இந்த வெங்காயம், மசாலாலாம் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வேணுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மசாலாலாம் கொதிக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சு வரும். எல்லாமே வெந்திருக்கும் மசாலாலாம். அடுத்தது ஒரு 1/4 மூடி தேங்காயும் சோம்பும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொதிக்கிற அந்த குழம்புல போட்டு நல்லா சேர்த்து கொதிக்க விடணும். இது நம்ம ஓப்பன்லேயே கொதிக்க விடலாம், மூடி வைக்க தேவையில்லை. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பபிள்ஸ் மாதிரி மேலே வரும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான தக்காளி கடசல் ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.